சாப்பாடு பிரைஸ் எவ்வளவு? நின்றுகிட்டே சாப்பிட்ட சாப்பாடுடைய விலை ஆமா அண்ணே, அது மறந்துட்டேன். இங்க பாருங்க, ஒரு இலை வந்து 2000 ரூபாயாம். சொல்றதுங்க, வந்த ஒரு ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ ஆட்டுக்கறி, 1 கிலோ கோழிக்கறி, 2 கிலோ பாஸ்மதி ரைஸ், பிரியாணி செய்யறதுக்கு எல்லா சாமானும் கொடுத்தா கூட 2000 ரூபாய் ஆவாதியா? இல்ல கணேஷ் ஒரு நிமிஷம். ஸ்டார்க் இல்ல முன்தசிர், கணேஷ் ஒரு நிமிஷம். ஸ்டார்க் வந்திருக்காரு. ஸ்டார்க் பேசிட்டோம். ஸ்டார்க் பேசுங்க. ஏன் ப்ரோ மதியம் இருந்து அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி ஓவர் டைம் பார்க்க சொல்லிருக்காங்களா? நைட்டுங்களா? பேப்பர் தூக்கிட்டு வருவீங்க தான் ப்ரோ. வாய் விட்டு ப்ரோ ஸ்டார்க் நீங்க ஒரே நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசிக்கிறேன். எல்லாரும் இருங்க, யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுங்க. நானே பேசிக்கிறேன். எமினம் பேசுவாரு. எல்லாரும் வீட்ல இருங்க. பேசிட்டே இருக்கீங்க. சூப்பர். சொல்லுங்க ஸ்டார்க் ப்ரோ. என்ன ப்ரோ விமர்சனம் வச்சிட்டு இருந்தீங்க? நான் பார்த்தேன். இல்ல நின்னுட்டு தானே சாப்பிட்டாங்க. உங்கள நின்னு சாப்பிட்டது பாத்தீங்களா? வாழைப்பழத்தை ஆப்பிள்லாம் திருடிட்டு போல உங்க கூட்டத்துக்கு. அந்த மாதிரி யார் திடீர்னு போனா? நியூஸ்ல நீங்க பார்த்தே இல்லையா? உங்க கூட்டத்துல வந்தவங்க எல்லாம் அந்த வாழைப்பழத்தை ஆப்பிள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க, திருடிட்டு போவாங்க. எங்க இருந்து திடீர்னு போனாங்க? அதான் ப்ரோ கட்டிருப்பாங்கல்ல. என்ன கட்டினாங்க? லூசு மாதிரி பேசாத ப்ரோ. இல்ல ப்ரோ, எங்க திருடினாங்க கட்டினாங்க? பொதுவா இப்ப நான் கூட சொல்லலாம், விஜய் வந்து ஒரு பேண்டி திருடர்னு நான் சொல்லலாம். யாரு பேண்டியை திருடினாரு, எங்க திருடினாரு, யார் வீட்டுக்கு போகும்போது திருடினாரு, அந்த பேண்டி வந்து துவைச்ச பேண்டியா, துவைக்காத பேண்டியா, நாத்தம் பிடிச்ச பேண்டியா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேசினா தானே. அதாவது சி ப்ரோ, இல்ல எமினமே நியூட்லரு இரியா ஒரு நிமிஷம். எமினமே இரு. ஸ்டார்க்கு, அந்த மாநாட்டுல வந்து ஒரு அலங்காரத்துக்கு கட்டுறாங்க இல்லையா பழம், அதெல்லாம் வந்து அந்த மக்கள் எடுத்துட்டு போறதுக்கு தான் கட்டுறாங்க இல்லையா, அது திருட்டு கிடையாது. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கும்போது அந்த பொட்டி கடையில இருந்து பால் பாக்கெட்டை திருடிட்டு போய் ஊத்துனீங்கல்ல, அது திருட்டு. புரியுதா ஸ்டார்க்கு? தேட்டருக்காரன் சீட்டை ஓடிச்சிங்கல்ல, அதுக்கு பேரு தான் பைத்தியகாரத்தனம், சைக்கோத்தனம். ஆமா. இத வந்து கட்டுறதே எதுக்காகன்னா வரவங்க எடுத்துட்டு போட்டும் தான். ஏன்னா அந்த பழம் அழுகி வேஸ்டா போவோம். போயிட்டாரு. பால் திருடுறேன்னு சொன்னதுனால போச்சுட்டாரு. தோழர் இருக்கிற மாதிரி தான். இல்ல கனெக்டிங்ல போயிட்டு ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் போன ஸ்பேஸ்ல எல்லாம் எல்லாம் ஒழுங்கா இருந்தீங்க. தயவு செய்து ஓவர்ல பண்ணாதீங்க ப்ரோ. ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது ப்ரோ, கேட்கறதுக்கு புரிய மாட்டேங்குது யாரு என்ன பேசுறாங்கன்னு. ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். புரிய மாட்டேதுன்னா வெளியே போயிடு ப்ரோ. அட்ரைஸ் பண்ணுங்க, பேசலாம். நான் கண்ட்ரோல் பண்றேன். பாண்டியன் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா பாருங்க? அவர் ஒரு நிமிஷம் ஸ்டார்க் மேல வந்திருக்காருன்னா திரும்ப. இல்ல எமினமே ஒரு நிமிஷம் இருங்க, நாங்களே இருங்க. நீங்க முதல் 2 பேரும் அமைதியா இருங்களேன். இங்க ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாரு, அவரை இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க மாறி மாறி ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் பண்ணிட்டேன். நான் அவரால மேல வர முடியல. நான் 2 3 தடவை பண்ணிட்டேன். வந்துட்டாரு. மித்ரன் தானே வந்திருக்காரு? இல்ல பாண்டியன் இல்ல ஸ்டாக்குங்க. ஓகே, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டாக் மேல வந்துட்டாரா? இப்ப அவர் தானே பேசினாரு. இல்ல ஸ்டார்க் மேல வர்ற, மித்ரனும் பாண்டியனும் தான் மேல வந்திருக்காங்க. ஸ்டார்க் அந்த மித்ரனை கீழே இறக்குங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு பைத்தியக்கார ஜாதி வெறி பிடிச்ச நாய். அந்த நாயை கீழே இறக்கி விட்டுருவோம். ஓகே, ஸ்டாக் இப்ப ஸ்பீக்கருக்கு வந்துட்டாரா? அதாவது பால் திருடுறது. இல்ல ஒரு நிமிஷம் பாண்டியன். ஸ்டார்க்கு வந்து இல்ல பாண்டியன், எமினம் வந்தாருன்னா நீங்க எமினன்ட்ட பேசுங்க. ஸ்டார்க்கு வந்தாருன்னா மட்டும் நான் பேசிக்கிறேன். நீங்க மத்தபடி நீங்க இந்த பால் திருடுறதுலாம் நாங்க ஸ்டார்க்கு கிட்ட பேசுனது, அந்த கருத்துக்கு வராதீங்க. இப்ப மாநாட்டுல என்ன நடந்துச்சு, உங்களோட கருத்தை பேசுங்க. பிரியாணி ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாக் ஒரு நான் தான் மியூட் போட்டேன். ஒரு நிமிஷம். ஸ்டாக் முதல்ல பாண்டியன் ஏறி இருக்கிறாரு, அவர் முழுசா பேசட்டும். அவர் பேசினதுக்கு அப்புறமா எமினம் இல்லைன்னா பிளாக் பேந்தர் நீங்க கையை தூக்குங்க, நீங்க பதில் சொல்லுங்க, மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறமா ஸ்டாக் பேசுங்க. குறுக்க தயவு செய்து பேசாதீங்க, கரெக்டா கொண்டு போலாம். பாண்டியன் ஃபுல்லா பேசுங்க, நீங்க யாருக்கிட்டையும் கேள்வி கேட்காதீங்க. ஓகே,
யாருக்காவது கேக்குதாங்க அவர் பேசுறது? இல்ல எனக்கு தான் இல்ல கேக்குது. இல்ல கேட்கல இல்ல கேட்கல. ஓகே. பாண்டியன், நீங்க பேசுங்க. திட்டுறதோ பேசுறதோ எதுனாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல நீங்க மியூட் போட்டு வச்சிட்டீங்க. இல்லங்க, அன்மியூட்ல தாங்க இருக்குது. எனக்கு மியூட் நீங்க போட்டீங்கன்னு வந்துச்சு, அதனால தான் மியூட்ல இருந்துச்சு. நான் பேச முடியல. ஓகே, பேசுங்க. இப்ப அன்மியூட்ல தானே இருக்கீங்க? இப்ப அன்மியூட்ல தான் இருக்கு. இப்ப பேசுறேன். இல்ல பாத்துறது, அப்புறம் தேட்டர் உடைச்சது பொறுக்கித்தனம்னா, அப்போ பிரியாணி கடையில சரக்கு போட்டு போயிட்டு பிரியாணி கடைக்காரன் உடைச்சவன், அது பொறுக்கித்தனம் இல்லையா? ஓ, இவ்வளவுதானே அவங்களுடைய பேச்சு? இல்ல அது நீங்க பொறுக்கித்தனத்தை பத்தி பேசினா அங்கேயும் பொறுக்கித்தனம் இருக்கு. மத்தபடி என்ன விஷயம் சொல்றீங்களோ அதை பேசுங்க, வாங்க கருத்துக்கள் பேசுவோம். ஓகே, கருத்துக்கள் நான் வந்து பேசுறேங்க. இன்னைக்கு 2வது ஆண்டு துவக்க விழா நடந்திருக்குது இல்லையா? இது குறித்து எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. ஓகே, இது நீங்க எங்களுக்கு திமுக காரங்களா நினைச்சாலுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யாரோட இறையுது? ஓகே, ஏன்னா இங்க மக்கள் ஓட்டு போட்டுதான் டிஎம்கே ஆட்சியில வந்திருக்குது. குறுக்க பேசாதீங்க. மக்கள் ஓட்டு போட்டுதான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில வந்திருக்குது. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு மாற்று கட்சி, மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு எதிர்கட்சியாகவோ இல்ல வரக்கூடிய காலங்கள்ல அது நல்லா செயல்பட்டா ஆளுங்கட்சியாக வர்றதுலயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா கட்சி தொடங்கின 2வது ஆண்டுலயே அவர் ஒரு விழா வைக்கிறாரு இல்லையா? அதுல எக்கச்சக்கமான மாற்று கருத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த அரசியலுக்கான ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தார்மீகம் கூட இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. நம்ம அது உள்ள போலாமா? யாருக்கு இருக்கு? இல்ல, இன்னைக்கு நடந்த அந்த மாநாடு, அந்த விழா குறித்தான விஷயங்களுக்குள்ள போலாமா? அது உள்ள போய் பேசலாமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? அதுக்குள்ள போகலாம். பட் யாருக்கு இருக்கு? இப்ப என்னன்னா ஒரு மாநாடு அப்படின்ற ஒரு நான் ஒரு டிஸ்கஷன்ஸ்ல தெளிவா ஒரு விஷயம் சொல்லிருங்க. அந்த கேள்விகள் யாருக்கு இருக்கு? திமுகக்கு இருக்கா, மக்களுக்கு இருக்கா? இல்ல, நம்ம வந்துருவோம். மக்கள் தான், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு திமுக அரசுல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள் முழுக்க திமுகன்னு ஒரு 10 திமுக தான் இருக்கு. வேற யாரு மக்கள் இருக்கா? எங்க மக்கள்? பாண்டியன், ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 2வது ஆண்டு துவக்க விழா வச்சிருக்கிறீங்க. ஒரு கட்சி தொடங்கி 2வது ஆண்டு துவக்க விழா ஆரம்பத்துல பேசுவாங்க. அது குறித்து ஏதாவது இன்னைக்கு நடந்த விழால பேசினாங்களா? கடந்த 1 வருடமாக டிவிகே நடத்திய மூவ்மெண்ட் என்ன, மக்களுக்கான மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத பேசினாங்களா? பேசினாங்க. ஓகே, என்ன பேசினாங்க? பாயிண்ட். நீங்க பண்ணீங்கல்ல, திமுக மோடி அவர்களால நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகாம வெளியில வந்து எதிரி மாதிரி ஒரு பழக்கம் பழகுறீங்களா? அந்த பழக்கத்தை சொன்னாரு. அதனால ஒரு கேவலமான விஷயம், அதாவது ஒரு பெரிய அரசியல் கட்சிகள், பெரிய இயக்கங்கள் கொண்டுன்றவங்களை வந்து ஒரு நேத்து வரைக்கும் ஒரு ரசிகர் கூட்டங்கள் ஹேஷ்டேக் ஓட்டுனதுக்கு அவ்வளவு கேலி கிண்டல். அவரு கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்து அவரு பேசுனதை நீங்க சொல்றீங்க. அவரு கேட்டது மக்கள் பிரச்சனை கடந்த 1 வருடமாக மக்கள் பிரச்சனை நடந்தது இல்லைங்களா? அந்த மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவர் ஏதாவது அட்ரஸ் பண்ணி பேசினாரான்னு கேட்டாரு. கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன். அது நாங்க கட்சிக்காரங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எங்க கட்சி செய்யும். எங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க இப்ப உங்களுக்கான பதில் வந்து இப்ப ஆளுங்கட்சியும் மத்தியில இருக்க இல்ல எங்களுக்கான பதில்னா கேட்ட கேள்விக்கு இல்லங்க அதுக்கு பதில் கிடையாதுங்க, நீங்க வேற கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற கேள்வி கேட்டா அதுக்கு சொல்லுங்க. கேள்வி ஒண்ணா இருக்கு, பதில் ஒண்ணா இருந்ததுன்னா தப்பு தானே? அந்த கேள்விக்கான பதில் தானே நீங்க சொல்லணும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மக்கள் பிரச்சனையை பேசாம திமுக அடிச்சிட்டாரு. அதானே இது வரைக்கும்? பாண்டியன் இல்ல பாண்டியன், விஷயம் அது இல்ல. அது அடுத்த கேள்வி எங்களுது. ரைட்டா? இப்போ 1 by 1 தான் போக முடியும். முதல் கேள்வி என்னன்னா, மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்காரான்னு தான் கேள்வி. அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நம்ம அதுக்கு போலாம். நீங்க சொல்ற திமுகவை அடிச்சாரா இல்ல பாஜகவை அடிச்சாரா, யார் அடிச்சாரு யார் அடிக்கலன்றது செகண்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேசியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை எடுத்து பேசியிருக்கிறார். மும்மொழி கொள்கை இந்த 1 இயர்ல இந்த மும்மொழி கொள்கை தான் பிரச்சனையா இருந்துச்சுங்களா? ஹோஸ்ட் இது மட்டும் நான் கேட்டுக்கிறேங்களா ப்ளீஸ், எனக்கு கொடுங்களா வாய்ப்பு. இந்த பாயிண்ட் ஒட்டி மட்டும் அவரு ப்ளீஸ். பாண்டியன் தான் சொல்லணும் எமினம். இல்ல நீங்க கொண்டு போனது தான். இப்ப பிரச்சனை மும்மொழி கொள்கையா
ஏன்னா இப்ப மும்மொழி கொள்கை மட்டும்தான் பிரச்சனைன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை என்னன்னே தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து திமுகவோட பிரச்சனைன்ட்டு இல்ல. நான் வந்து ஒரு தனி மனுஷன், ஓகேவா? நான் திமுக சப்போர்ட்ன்றதை தாண்டி நான் வந்து தமிழ்நாட்டுல வாழ்ற ஒரு தனி மனுஷன். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கும் என்னோட அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பிரச்சனை, என்னோட படிப்புக்கு பிரச்சனை. சோ அந்த பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. இதை நீங்க அட்ரஸ் பண்ணாம மும்மொழி கொள்கை மட்டும் தான் பிரச்சனைன்னு நீங்க அட்ரஸ் பண்றீங்களா? இதுதான் என் டவுட். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தான் நான் கேக்குறேன், மும்மொழி கொள்கை தான் இப்ப பிரச்சனையா? சூப்பர் சூப்பர் எமினன்ட். நீங்க வந்து தனி மனிதர் தானே? ஆமா. இது வரைக்கும் எத்தனை தனி மனிதர் பிரச்சனைக்காக நீங்க வந்து ஆளும் அரசை கேள்வி கேட்டிருக்கீங்க? இங்க இதே ஸ்பேஸ்ல உட்காந்து எல்லாரும் சொம்படிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனை ஆளும் அரசை எதிர்த்து இதெல்லாம் கேள்வி எப்படி பதிலாகும் பாண்டியன்? வாட் இஸ் திஸ்? இல்ல பாண்டியன், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல சிசிசி பாண்டியன், நான் வந்து ரொம்ப தெளிவா சொன்னேன் பாண்டியன். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். அவர் ஒரே நிமிஷத்துல தனி மனிதன் கேள்வியை முடிச்சிட்டு நீங்க அடுத்த கான்வர்சேஷன்ஸ்க்குள்ள என்டர் ஆவங்க அப்படின்னு பாண்டியன் வெயிட் பண்ணுங்களேன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்க திமுக காரன் பொதுமக்கள் அப்படின்னு நீங்க முத பிரிச்சு பேசுறீங்க, இது தப்பு. ஏன் சொல்லுங்க? தப்பி தவறி உங்களுடைய கட்சி தலைவரான விஜய் கரெக்டா கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஒன்றாகன், ஏன் தெரியுமா நான் இப்படி கேட்கறேன்? காரணம் பாத்தீங்கன்னா இங்க பொதுமக்களும் இல்ல எங்க கட்சி சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட மக்கள் கஷ்டத்துக்காக கேள்வி கேட்பாங்க. நீங்க எழுதி கொடுக்கறத உட்காந்துன்னு கேள்வியா கேட்பீங்க. யாரு எழுதி கொடுத்தது நீங்க பாத்தீங்க? உங்க தலைமையிலிருந்து வரும் அறிக்கை. இப்ப இங்க உட்கார்ந்து பேசுறதுல யாரு கட்சியோட அசோசியேட் ஆயிருக்கான்றத தளபதி வந்து நிரூபிப்பார். எல்லாருக்கும் அசோசியேட் ஆனது வரைக்கும் நான் உள்ள புந்து பாக்கணுமா? சரி பாத்துக்கலாம். சொல்றீங்க எழுதி கொடுத்து பேசுறாங்கன்னு. சரி அப்போ உங்க யாருக்குமே திமுக ஐடிவிங்கோட கனெக்ஷன் இல்ல? கிடையாது. 200 தான். ஸ்டார் அதாவது ஒரே நிமிஷம் இல்ல பாண்டியன் ஒரே நிமிஷம் ஸ்டார் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது அண்ணா. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அண்ணா இருங்களேன். இதோ பாருங்க பாண்டியன் ஸ்டார், இப்ப பாண்டியனுக்கு வந்து பேசுறதுக்கு ஓரளவுக்கு துப்பு இருக்குது, பக்கு இருக்குது. அவர் வந்து அவருக்கு தெரியுதோ இல்ல ஒரே நிமிஷம் ஸ்டார்க்கு அழுவாதீங்க ஸ்டார்க்கு. நடுவுல இதோ பாருங்களேன், இந்த குளிக்கிறத எட்டி பாக்குறவங்க மாதிரி நடுவுல வந்து கத்திட்டு ஓடாதீங்க. இருங்க ஸ்டார்க்கு. பேச துப்பு இருந்தா உக்காந்து பேசணும். அதை விட்டுட்டு இந்த கூட்டத்துல கோயந்தா போடுற வேலைய வேற எங்கேயாவது ரசிகர் சண்டை போடுறப்ப இப்படி பண்ணுங்க, ரைட்டா? தெம்பு திராணி இருந்தா உட்காந்து பொறுமையா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, திரும்பி கேள்வி கேளுங்க. பேசுங்க. ஓகே ஸ்டார்க்கு, உனக்கு பேச தெரியலன்னா கேள்வி கேட்க தெரியல ஒரு பாண்டியன் ஓரளவுக்கு பேசுறாப்புல நான் பாண்டியன் பேசிக்கிறேன். பதில் அதாவது கான்வர்சேஷன் மேக் பண்ண ரெடியா இருக்க ஆள்கிட்ட நான் பேச ரெடி. உனக்கு துப்புலன்னா நீ கிளம்பிடு. உனக்கு பேச கும்பல்ல இந்த குளிக்கிறது போயிட்டானா? ஓகே சரி பாண்டியன், ஓகேங்களா? நான் அந்த தனி மனுஷனா இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு ஒரு சொல்லிட்டாரு, ஓகேங்களா? நான் திமுக காரன் தான். எனக்கு திமுக நான் மெம்பரும் கிடையாது, என்கிட்ட அந்த அட்டை ஒண்ணுமே கிடையாது. கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிய கூட தெரியாது. நான் முழுக்க திமுகவால் பயன்பெற்று படித்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு திமுக கட்சியோட பாலிசி மேக்கிங், புரியுதா? பாலிசி மேக்கிங் காரணம். சோ ஐ சப்போர்ட் தி பாலிசி மேக்கிங் ஆஃப் டிஎம்கே. அதனால நான் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர். ஆனா நாளைக்கு சப்போஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதை விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை மும்மொழி கொள்கை கிடையாது. இப்ப இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இது வரைக்கும் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்த இந்த எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே ஒரு பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பார்ட்டு மும்மொழி கொள்கை. அதுல ஒரு பார்ட் தான் இப்போ இந்தி பொசிஷன். ஆனா அதை மட்டும் பேசிட்டு அப்படியே ஓடுறதுங்கிறது நான் வந்து ஒரு திருட்டுத்தனமா பாக்குறேன். ஏன்னா இங்க பிரச்சனை என்இபின்னா முதல்ல என்ன இதை மட்டும் சொல்றேங்க, நியூ எஜுகேஷன் பாலிசியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஓகே, உங்களுக்கு அது தெரியுது, சூப்பர். சோ அந்த பாலிசி என்ன சொல்லுதுன்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல அதை நான் சொல்லிட்டா? இல்ல அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு பாண்டியனுக்கு தெரியுது. ஆனா கட்சி தலைமைக்கோ கட்சி பொறுப்புல இருக்க யாருக்குமே அது தெரியல. அது நியூ எஜுகேஷன் பாலிசின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டியன் நீங்க இல்ல பாண்டியன் அது விட்டுருங்க, நீங்க எஜுகேட் பண்றீங்க. நான் உங்களை நம்புறேன், உங்களை ட்ரஸ்ட் பண்றேன். உங்க கட்சி தலைமைக்கு அது நியூ இல்ல. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒரு கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்களும் கட்சியில கிடையாது, சப்போர்ட்டர், அப்படிதானே?
ஆமா. நான் அதானே? நான் வந்து கட்சியில மெம்பர் கிடையாதுல்ல? ரசிகனாக இருந்து நற்பணி மன்றத்துல நற்பணி ஆ. எல்லாம் செஞ்சு அதன் ஆ. அதன் மூலியமா இப்ப கட்சி ஆரம்பிச்சனால நான் வந்து அவர் கூட இருக்கிறேன். இல்ல அது ஓகே ப்ரோ. சொல்ல பாண்டியன். ஒன்றாக So, எமினமே ஒரு சின்ன கேள்வி, நீங்க நானும் சொல்லுங்க. பல 2 கேள்விகள் செகண்ட்ஸ். கேட்டிருக்கேன். என்னோட கேள்விகளுக்கும் பதில் வந்தது கிடையாது இது வரைக்கும் பாண்டியன் திமுக சின்ன side ல இருந்து. இல்ல பாண்டியன் ஒரு சின்ன விஷயம்தான். விஜய் வந்து அந்த மேடையில சொன்னார்ல, என்ன சொன்னாருன்னா, இந்த மும்மொழி ஏற்கலைன்னா ஃபண்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. உங்க கடமை, நீங்க வந்து ஃபண்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, கரெக்டா? கரெக்ட். இந்த மாதிரி எங்க தமிழ்நாட்டுக்கு காசு தராத உங்களை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னாரா? ஏன் சொல்லல? ஓ கண்டிக்காம விட்டது உங்களுக்கு இப்ப இதுவாகி போச்சு. இல்ல ஏங்க, இப்ப அந்த அதே வீடியோல தானே நீங்க போட்டீங்க, இந்த மாதிரி வந்து +1 +2 படிச்ச குழந்தைங்களுக்குலாம் டியூஷன் வைக்கிறாங்க, அந்த பாஸ் ஆன இவங்களுக்குலாம் நாங்க பரிசு தராங்க அப்படின்றதெல்லாம் பெருமையா போட்டீங்கல்ல. அப்ப இந்த 2500 கோடி வந்து யாரோடதுன்னா இங்க இருக்கிற மாணவர்களோடது. அதுக்கு தரல, அதுக்கு கண்டனங்கள் சொல்லணுமா? பிஜேபி தரமாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? ஒரு நிமிஷம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இப்ப நம்ம ட்விட்டர்ல அந்த இது போடும் போதே அதிலே கண்டிச்சிட்டாரு, கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நீங்க மேடையில கண்டிக்கலையான்னு கேட்டதுக்கு மேடையில கண்டிக்கலன்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடையில போய் நின்னு திமுக அரசு பாஜக அரசை கண்டிக்கிறேன்னு சொன்னாரு? தரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொன்னாரு. ஏங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல இருங்க, நான் பாண்டியனுக்கு சொல்லிக்கிறேன் ப்ரோ. எனக்கு ஏன் வெறுப்பாகுதுன்னா, நேத்து இப்போ ஒரு 2 நாள் முன்னாடிக்கு நாங்க நிதி, அதாவது நாங்க டாக்ஸ கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாதுன்ற ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து பேசிட்டு வராரு ப்ரோ. நீ டெய்லி நியூஸ் பார்த்தா தெரியும். இது ஒரு கொஸ்டினா கேக்குறப்ப எனக்கு அப்படியே என்னது சரி நீங்களே பேசுங்க, இது வேஸ்ட். சரி எமினன் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க யார்கிட்ட பேச தெரியுமா எமினா? பரணியனை விட்டுருங்க இவரை சொல்லி கிடையாது. அவருக்கு அவ்வளவுதான் தெரியுதுன்னா அதுக்கு யாருமே இல்லன்னு சொன்னாரு. நீங்க சொன்னது கொஞ்சம் முன்னாடி அவருக்கு சொல்லுங்களேன், அவர் காதுல விழ. 100% 2021 கொடுத்ததை 100% நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டீங்க. இல்லன்னு சொல்லிட்டேன். 90% தான் நிறைவேற்றிருக்கோம் சொல்லியாச்சு. இல்ல 100% எப்படி நீங்க சொல்றீங்களா? 90ல என்ன 50% கூட நிறைவேற்றலன்றேன். ஓகே, தாராளமா விவாதிக்கலாம். 50% என்ன ஏது விவாதிக்கலாம், தாராளமா விவாதிக்கலாம். அடுத்த கேள்வி ஓகேவா? நீங்க ஒன்னு பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க, நாங்க பதில் சொல்றோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நாங்க கேட்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி கேளு. ஓகே, இப்ப எமினம் கேட்ட கேள்விதான். இந்த என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இங்கே திணிக்க பாக்குது. மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திணிக்க பாக்குது. அந்த என்இபில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து ஸ்டாலின் வந்து கண்டிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நீ ஏன் பயன்படுத்தல அப்படின்னு கேட்கறது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கன்னா, நீங்க வந்து இப்ப இது மட்டும் விஜய்கிட்ட மட்டும் அந்த கண்டிக்கிறேங்கிற வார்த்தை எதுன்னு சொல்றீங்க, ஏன் அதே கேள்வி திரும்பி கேட்க மாட்டீங்கன்னா அப்படின்னு கேக்குறீங்க. இங்க ஸ்டாலின் வந்து என்னென்ன பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன பேசினாரு, என்னென்ன அறிக்கையில என்ன பேசினாரு எல்லாமே இருக்கு. விஜய் என்ன பண்ணாரு? கண்டிக்கிறேங்கிற வார்த்தை இல்லைன்னு கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்இபிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, ஒன்றிய அரசோட திணிப்புக்கு எதிராக என்ன நடவடிக்கை, என்ன ஆக்ஷன், என்ன ரியாக்ஷன் விஜய் காட்டினாருன்னு கேட்கணும். ஓ, இத வந்து யார்கிட்ட கேட்கணும்னா நீங்க போயிட்டு எதிர்கட்சியா உட்காந்துருவங்க போய் கேட்க வேண்டிய கேள்வி வந்து நீங்க தான் எதிர்கட்சி. இங்க நீ சொன்னீங்கல்ல, அடுத்த 92 வாரத்துக்கு 62 வாரத்துக்கு நாங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க தானே எதிர்கட்சி. யார் சொன்னா? ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆதவர்ஜுனா சொன்னாரா? சரி, ஆமா, இன்னைக்கு மேடையில சொன்னாரு. அடுத்த 62 வாரத்துக்கு தமிழ்நாட்டில் விஜய் தான் எதிர்கட்சி தலைவர், இந்த வார்த்தையை அப்படியே சொன்னாரு. இப்ப எதிர்கட்சி தலைவர் தான் நான் கேட்கணும். ஆளுங்கட்சி சரியா வேலை செய்யல, பண்ணலங்கிறது அடுத்து. நீங்க என்ன பண்ணீங்க? சரி, சொன்ன ஆதவர்ஜுனாக்கு போன் பண்ணி கேளுங்க. உங்ககிட்ட தான் நம்பர் இருக்கு, உங்க கட்சியில தான் இருந்துட்டு வந்தாரு. ஓகே, ஒன்றாக நீங்க டீல் பண்ணிக்கங்க.
இல்ல இதுல நீங்க ஒரே வார்த்தை சொல்லியாச்சு. இல்ல சொன்னா தயவு ஆதவ செய்து அர்ஜுனா சொல்றேன். வந்து ஒன்றாம் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்களா ஒன்றாம் பாண்டியன் மேம் நீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்றாம் மேம் நீங்க அவங்க நீங்க பைத்தியக்காரத்தனமா தானே கேள்வி கேள்வியே கேக்குறீங்க. டேய் பாண்டி என்னங்க உட்காந்து ப்ரோ டேய் இருங்க. பாண்டியன் ஒன்றாம் மேம் பரணி ஒரு என்ன நிமிஷம் இருங்க. வெறுப்பேத்தாதீங்க. பரணி பரணி என்ன என்ன இருங்கண்ணே. ஒருத்தர் பேச வராருன்னா அவரு என்ன வேணா பேச அவருக்கு தெரியுது. ஒரே நிமிஷம் பாண்டியன், ஒருத்தர் பேச வராரா அவருக்கு பதிலே தெரியலனால அது அவர் தப்பு இல்ல. அவருக்கு அவ்வளவுதான் தெரியும்னா ஒண்ணு அவருக்கு சொல்லணும். பதில் இல்லைன்னா அவர் பேசலாம். அவர் கிளம்பி போட்டு அப்பா தேவையில்லாம இது பண்ணாதீங்க. அப்புறம் எவனையும் ஏற மாட்டான் பேனல்ல. பாண்டியன் நீங்க ப்ரோ நான் அமைதியா உங்களை இருங்க சொல்ல ப்ரோ. பாண்டியன். நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நான் நீங்க உங்களை என்ன சொல்லவே இல்லை. சொன்னீங்க? நான் இங்க இருக்கிற ப்ரோ மட்டும் தான் ஆதவர்ஜுனை சொல்லுங்கிறேன். கேட்க சூடாரமா சொல்லிட்டீங்க. இருக்கிறீங்க. நீங்க அமைதியா இருங்க. நீங்க ஆதவர்ஜுன் கிடையாது இல்ல? ம் அப்ப அமைதியா மியூட்ல இருங்க. இப்ப ப்ரோ பேசு இப்ப எமினம். நான் அந்த பாயிண்ட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்து ஏன் என்இபிய வந்து விஜய்க்கு என்இபின்னா என்னன்னே தெரியல. ஒண்ணு விஜய்க்கு என்இபின்னா என்னன்னே தெரியல. அப்படி இல்லைன்னா இங்க வந்து பசங்க படிக்காம நாசமா போட்டோம் அப்படின்னு இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். விஜய்க்கு ஒண்ணு இங்க இருக்கிறவங்க படிக்காம நாசமா போனாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கணும். அப்படி இல்லை என்இபின்னா என்னன்னே தெரியாம இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணது வந்து வெறும் மும்மொழி கொள்கை, இதை திணிக்கிறது தப்பு. நாங்க என்ன சொல்றோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுதுன்னா இங்க 10ஆவதுல ஒரு எக்ஸாம், 12ஆவதுல ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை காலேஜுக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். இதனாலதான் எங்களுக்கு வந்து டிராப் அவுட் ரேட்ஸ் கம்மியா இருக்கு. டிராப் அவுட்னா ஸ்கூலை ஒழுங்கா படிக்காம ஸ்கூலை விட்டு நின்றுட்டு காலேஜுக்கு போகாம இருக்கிற பசங்க. ஓகேங்களா? சோ இந்த டிராப் அவுட் ரேட்ஸ் வந்து இதனாலதான் நம்ம ஊர்ல கம்மியா இருக்கு. ஏன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் எஜுகேஷனை முடிச்சிடறான். பிளஸ் 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நிறைய பசங்க நான் ரொம்ப ஒரு டல்லான ஸ்டூடெண்ட், மக்கு ஸ்டூடெண்ட். என்ன 8வது வரைக்கும் கூட்டின்னு வந்து கவர்மெண்ட் விட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தட்டி படிச்சு பாஸ் பண்ணிட்டு டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டேன். இது என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவை. ஏன்னா எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் முதல் பட்டதாரி. இன்னமும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல குடும்பத்திலேயே முதல்ல டிகிரி முடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா தான் இருக்குது. அவன் தான் முதல் பட்டதாரியா இருப்பான். அந்த பொண்ணோ பையனோ தான் வீட்டுல முதல் பட்டதாரி. இதை குறைக்கும் விதமா என்இபில என்ன பண்றான்னா 5ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 10th அதுக்கப்புறம் 12th இப்படி எடுத்துட்டு போறான். இப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் வச்சு அந்த குழந்தைய வந்து டிராப் அவுட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறான். அவனை பாதியிலேயே படிப்பை கட் பண்றான். எப்படின்னா 8வது வரைக்கும் நீ கம்பல்சரி பாஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கிற, அதை நீ வந்து கேன்சல் பண்ணணும். அது நீ கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்க டிராப் அவுட்ஸ் அதிகமாயிடும். நம்மளதும் பீகார் மாதிரி நம்மளும் பொட்டி கட்டணும் போக வேண்டியதுதான். எப்பா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, எங்களுக்கு வந்து முறுக்குல சாண்ட்விச் போட தெரியும், நம்மளும் போக வேண்டியதுதான். இத பேசவே இல்லை சுத்தமா. இதை மட்டும் அட்ரஸ் பண்றதும் தப்பு. இதோட சேர்த்து சைட் பை சைடு அவங்க என்ன பண்றாங்கன்னா டிராப் அவுட்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது என்இபி, சைட் பை சைடு பிஎம் ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்கீம். அது என்ன பண்ணுது, நீங்க வந்து இது இவ்வளவு என்ன சொல்றது, நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க டிராப் போட்டீங்களா, ஒரே நிமிஷம் நான் வந்து பேசுறது இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டீங்க. என்இபிக்கு வந்து தாவேக்கு ஆதரவு தெரிவிக்கல. என்இபிக்கு தாவே பாண்டியன் நீங்க என்ன சொன்னீங்க? ஆதவர்ஜன்கிட்ட தானே பேச சொன்னீங்க. நாங்க அங்க பேசிக்கிறோம், நீங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. ஒருத்தவங்க பேசும்போது குறுக்கால வராதீங்க. நீ பேசி முடியும் எமினம். எமினம் அன்மியூட் பண்ணிட்டு பேசு எமினம். சாரிங்க. ஒரே நிமிஷம். ஒன்றாகன் ஆதவர்ஜுன போனை எடுக்கல. ஓகே, நான் கீப் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எதிர்கட்சிக்கு தான் ஆதரவு போக சொன்னேன். என்இபிக்கு வந்து தாவேக்கு ஆதரவுன்னு சொல்லவே இல்லையே. ஐயா நானே சொல்லலையா என்இபிக்கு தாவேக்கு ஆதரவுன்னு. நான் சொன்னது வந்து நீங்க தெளிவா கேட்கல. அப்புறம் எதுக்கு இங்க விமர்சனம்? ஆதரவு விமர்சனம் என்னன்னா அததான் நான் சொல்றேன். உனக்கு அததான் புரிய வைக்கிறேன் ப்ரோ. கேட்காம இருந்ததான் இவர் விமர்சனம் கேட்பாரு. மத்திய அரசு கேட்கலன்றதே பிரச்சனை இல்ல. இப்ப அவர் எங்கேஜ் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. பாண்டியன் இப்ப நீங்க பேசுங்க. இப்ப உங்களை நோக்கி வர கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா பேச ஆரம்பிங்க. வர கேள்வி ஒரே கேள்வி, என்இபிக்கு தாவேக்கு ஆதரவு என்இபினால என்னன்னு தெரியல. ஒரே நிமிஷம் நான் சொல்றத தயவு செய்து ஒரு நிமிஷம் 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. பாண்டியன் எங்கேஜ் ஆக போறீங்கன்னா உங்களால அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்னா எங்கேஜ் ஆகுங்க. இந்த பாதியில எனக்கு தெரியாதே ஆதவர்ஜுன கேளுன்ற மாதிரி இப்ப விஜய போன் அடிச்சு கேளுலாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா மட்டும் பேசுங்க. இல்லனா நீங்க ஆரம்பத்துல இருந்து அமைதியா இருந்துங்க. அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. சரிங்களா? சரி நீங்களே பேசுங்க. ஆனா அவதூறு பரப்பாம அவதூறு பரப்பல பாண்டியன். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க பாருங்க, இதுவே ஒரு அவதூறு தான்.
சரி ஓகே தெரியல ஆமாங்க, பாண்டியன். இன்னைக்கு இருங்க நடந்த இருங்க ஏங்க மீட்டிங்ல இருங்க இருங்க நீங்க ஐயோ வச்ச நான் பேனர் சொல்றேன் ஸ்டாலின் என்ன தெரியுமா? ஸ்டாலின் ஐயாவுக்கு நியூ எல்லாம் தெரியும். எஜுகேஷன் ஸ்டாலின் ஐயா பாலிசின்னு வந்து பேனர் அப்பா வச்சீங்க. அப்பான்னு கூப்பிட்டு உங்க அப்பா நல்லா தளபதி இருக்காராங்க? அப்பா நல்லா இருக்காரா? தளபதி எங்க அப்பா நல்லா இன்னைக்கு இருக்காரு ப்ரோ, நடந்த எங்க அப்பா சூப்பரா மீட்டிங்ல இருக்காரு. வச்ச பேனரு அப்பா அப்பா கிட்ட நியூ சொல்லி கொஞ்சம் எஜுகேஷன் பாலிசின்னு மது பேனர் கடைகளை வச்சீங்க. குறைக்க சொல்லுங்க. இல்ல ஒன்றாக உன்னோட பால் உன்னோட விலையை வாய்ஸ் குறைக்க கேட்கல. சொல்லுங்க. யோ பாண்டியன் கேக்குதா? ஒன்றாக ஹோஸ்ட் பேசுறாரு. ஓத்துட்டு பேச என்னையா பேசுற? ஐயோ ஓஸ்டி அது ஒன்றாக ஒன்றாக எப்படி பேசுற பேசுறீங்க? இவன் எதுவுமே என்ன காதுல காதுல ஒரே ஒரு அஜய் நிமிஷம். டிவிக்கேன்னு ஒருத்தர் இல்ல இருக்காரு. காதுல கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. பாண்டியன் காதுல இயர்போன் வச்சிருக்கீங்களா இல்ல எவன் பூலையும் வச்சிருக்கீங்களா? கேக்குதா? லூசு புண்டா மாதிரி வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே பொறுமையா நாங்க ஹேண்டில் வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தா டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க திட்ட சரி. வேணாம்னு பாக்குறேன். அஜய் ஒரே நிமிஷம், நெக்ஸ்ட் அஜய் இருக்காரு. அஜய் நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ரெடி அஜய். அன்லஸ் ஆர் அன்டில் நீங்க ரெஸ்பெக்டோட எனக்கு நான் கொடுக்கறது எனக்கு திருப்பி கொடுக்க நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட எல்லா ரெஸ்பெக்டோட பேசுவோம். இன்னொன்னு லாஜிக்கலா பேச ட்ரை பண்ணுங்க. இந்த இப்போ ஒரு பைத்தகாரன் வந்து பேசிட்டு போனால அவர் சொன்னாருன்னா அவர்கிட்ட போய் கேட்கலன்னா அவன் சொன்னது அவன்கிட்ட போய் கேட்கலன்னா நீ ஏன் மேல ஏறி வர? நீ வந்து நீ ஒரு கட்சியை ஆதரிக்கிற, உனக்கு அந்த கட்சியோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு தெரியும். அவங்க எதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க விடலன்றது உனக்கு தெரியுன்றதுனாலதான் மேலே ஏறி டிஃபெண்ட் பண்ண வர. உனக்கு தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அவனை கேளு இவனை கேளுன்றது சொல்றேன்னா ஒத்த நீ ஏன்டா மேலே ஏறி வர அப்படின்னு நான் எடுத்து கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ அஜய் ப்ரோ, நீங்க உங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் முதல்ல நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துட்றேன். உங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தா வைங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நாங்க கொஸ்டின் கேட்கறோம். நீங்களே டைம் எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்க நேஷனல் பேசுங்க அஜய். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து தாவைக்கு ஆதரிக்கலையே எந்த இடத்துல. அவங்களுமே அவங்களுடைய கொள்கையிலேயே என்ன சொல்றாங்கன்னா இருமொழி கொள்கையை தான் நாங்க ஆதரிக்கிறோம், மாநில சுயாட்சியை வந்து நாங்க ஆதரிக்கிறோம்னு தான் சொல்றாங்க. மாநில சுயாட்சியில குள்ளாடி தானே இதுவுமே வரும். சோ அப்ப எப்படி வந்து ஓகே. இப்ப சாரி முடிச்சிட்டீங்களா? நான் அவசரப்பட்டு இது பண்ணிட்டேன். என்இபில மும்மொழி கொள்கையை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க, தாவேக்கு எதிர்க்கிறாங்க, அதை நீங்க சொல்றீங்க கரெக்டா? மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, என்இபி அதாவது இங்க ஒரு மாநிலத்துக்காக எதிராக செயல்படும் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் தாவேக்கா எதிர்க்குது. என்இபியோட பிரச்சனை என்னன்னே இப்ப வந்து தாவேக்கு அட்ரஸ் பண்ணல கரெக்டா? என்இபில என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா வெறும் மும்மொழி கொள்கை மட்டும் தான். விஜய் பேசுனதை நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், நம்ம 2 பேருமே பார்த்தோம். டிவில இதுல யூடியூப்ல வந்து ஃபுல்லா இருக்கு. அவரு மும்மொழி கொள்கையை அட்ரஸ் பண்ணாரு. நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தப்பா அதுக்கு பேனர்ல பேர் போட்டுதான் அங்க நின்னுனே இருந்தாப்ல. சோ இங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட பிரச்சனை என்ன? மும்மொழி கொள்கை மட்டுமா? நான் அதை தான் கேக்குறேன். இது விஜயோட புரிதல் அவ்வளவுதானா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன நீங்களா சொல்லுங்க, என்ன பிரச்சனையும் நீங்க பாக்குறீங்க? இல்ல அது மும்மொழி கொள்கையை தாண்டி அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. மும்மொழி கொள்கையை தாண்டி இங்க வந்து மாணவர்களுடைய இங்க டிராப் அவுட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதெல்லாம் கம்மி பண்றதுக்காக எங்க அதிகமா இருக்கு? இல்ல இங்க அதிகமாக ஒரு காலகட்டத்துல இருந்தது. அதையெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரியான சமச்சீர் கல்வி போன்ற திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்க சேஞ்ச் பண்றதே ஓகே, எல்லா ஸ்டேட் மாதிரி இந்த ஸ்டேட்டையும் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம் அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் நினைக்குது. அதனால்தான் இந்த நியூ எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர்றாங்க. ஆனா அதற்கு வந்து தாவேக்கா வந்து விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து தாவேக்கா வந்து அதை ஆதரிக்குதுன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. சொல்லி முடிக்கணும். இதை ஆதரிக்க ஒரே நிமிஷம் இல்லங்க. ஒரே நிமிஷம் அஜய், ஒரே நிமிஷம் தயவு செய்து யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. இப்போ வந்து எமினம் இந்த கேள்விக்கு நேரடியாகவே பதில் சொல்லுவாரு. எமினம் அவர் ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அவர் அமைதியானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அஜய், நீங்க இப்போ வந்து நீங்க சொல்ல கருத்தை வந்து கிளியரா சொல்லுங்க. ஓகேங்க. தாவேக்கா வந்து எந்த இடத்துலயுமே அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஆதரவாக இங்க செயல்படவும் இல்லை, அதற்காக ஆதரிக்கவும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள்லயே அந்த தலைமையிலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எமினம் மியூட்ல இருங்க. எமினம் எல்லாருமே நான் மியூட்ல தாங்க இருக்கேன். சவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து இவரு அஜய்க்கு தான் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கிளப் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இதுல பேசுங்க அஜய். நான் நினைக்கிறேன் கிளப் ஹவுஸ் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு எனக்கு. இல்ல அவரு அங்க இருக்கிற இடத்துல ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா மீன்வைல் நீங்க ஷாஜிய இன்வைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அவனும் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் டிஎம் இன்வைட் கொடுங்கண்ணே. இன்வைட் டினை பண்ணிட்டு டிஎம்ல இன்வைட் கொடுங்க. ரெக்வெஸ்ட் டினை பண்ணு.
நான் கொடுத்துட்டேன் சாஜிக்கு. ஷாஜி இப்ப வெளில போயிட்டு ஒரு வாட்டி வாங்க. ஓகே, அஜய் எதுவும் பேசல. எமினம் அவர் நீங்க தாவேகா டிவிக்கு என்இபிக்கு ஆதரவா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லைண்ணே. நான் சொன்னது 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஒண்ணு, விஜய்க்கு என்இபின்றது கூட அர்த்தமே என்னன்னு தெரியல. ஓகேங்களா? என்இபில என்ன பிரச்சனைன்றது தெரியல. அப்படி இல்லைன்னா 2வது, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்காம நாசமா போனாலும் விஜய்க்கு பிரச்சனை இல்லை. இது 2த்துல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். இதுதான் என் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்காம போனாலும் விஜய் ஒரு நிமிஷம் நான் என்ன தெளிவுபடுத்தேன்னா நீங்க கிளியரா பேசிடுவீங்க. இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் நாசமா போனாலும் விஜய்க்கு எந்த கவலையும் இல்லைன்னு நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க எமினம்? ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பேசினது ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. எதன்னா மும்மொழி கொள்கையை இது பண்றது தப்பு, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு எதுவுமே பேசல. இங்க என்இபி ஒரு தலைவனோட வேலை என்னன்னா, ஒரு கொள்கை ஒண்ணு நமக்கு எதிரா ஒரு கட்சி இருக்குது, நம்மளோட வளர்ச்சிக்கு எதிரா இருக்குன்னா அது கொண்டு வர திட்டத்தை நம்ம தலைவர் தான் நமக்கு சொல்லணும். இதுல இந்த பிரச்சனை இருக்குது, இதனால இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி பிஎம் அந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு நம்ம தலைவர் உட்காந்து பேசல? அவரு சிஎம், நான் தலைவர், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ட்டு போலயே, இந்த பிரச்சனை இருக்கு, இதனால இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இது எங்க குழந்தைங்களோட வளர்ச்சியை பாதிக்குது, இந்த மாநிலத்தோட வளர்ச்சியை பாதிக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் சொல்லணும்னா, உன் தொண்டனுக்கு நீ தான் சொல்லணும், அவனுக்கு நீ தான் புரிதல் ஏற்படுத்தணும், நீ தான் உன் தொண்டனை அரசியல் படுத்தணும். அது எதுவுமே பண்ணாம என்இபியோட மொத்த சாராம்சத்தையும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம மும்மொழி கொள்கையை பேசிட்டு அவன் கொடுக்கறத என்ன சொல்றது, அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், கொடுக்கறது அவங்க வேலை, வாங்க வேண்டியது உங்க வேலைன்னு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு போறாரு. இது என்இபிக்கு முற்றிலும் முரணான ஒரு கருத்து. இங்க பேச வேண்டிய பிரச்சனையே வேற. அதை விட்டுட்டு விஜய் சம்பந்தமே இல்லாம பேசினாரு. இதுதான் எனக்கு விஜய்க்கு நாளைக்கு நம்ம பசங்க படிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லையோ, இல்ல இவருக்கு என்இபிய பத்தி சுத்தமா தெரியலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன தள்ளுச்சுண்ணே. அவ்வளவுதான். முக்கியப்படுத்தி பேசினவரு இதை முக்கியப்படுத்தி பேசாம கடந்து போனாருன்றதுதான் அவன் சொல்றது. அதே மாதிரி உங்களுடைய கேள்வி இது நியாயமான கேள்விதான். அவர் அந்த இடத்துல அந்த விஷயத்தை விளக்கி சொல்லணுமா? ஏன்னா இது பொதுமக்களை கூட்டி அது கூட்டின கூட்டம் கிடையாது. இது ஒரு கட்சிக்கான கூட்டம். கட்சிக்கான கூட்டத்துல அந்த விஷயத்த தான் பேசணுமா? கட்சி சார்ந்து கட்சி யார் எதிர்கட்சி, அந்த கட்சி கூட்டத்தில் இருக்கிற மக்களை எப்படி ஒன்று திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட கூட்டம். இதுல இந்த விஷயம் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது உங்களுடைய குற்றச்சாட்டா இருந்தா அது குற்றச்சாட்டாவே இருக்கட்டும். இவர் இங்க விளக்கி சொல்லணுமா? அதுக்கு உங்க கொள்கை பரப்பு தப்பா எடுத்துக்காதீங்க விஜய். ஒன்றாக மியூட்ல கொஞ்சம் சவுண்டா இருக்குது. அஜய் சொல்லுங்க. நான் மியூட்ல தானே இருக்கேன், சத்தம் அவர் சைடுல இருந்தா. ஓகே அஜய், ஆக்சுவலா இது அவங்க கட்சிக்காரங்க. அது மியூட் பண்ணுங்க. பேந்தர் மைக் ஓபன்ல இருக்குங்க. பேந்தர் மைக் ஓபன். பேந்தர் இல்லங்க, அஜய் தான் அவரோட மைக் தான். அஜய். ஓகே அஜய், இப்போ நீங்க அது அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசின மீட்டிங் அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அரசியல் கட்சி 2ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படின்றது வெளிப்படையாக கொண்டாடுற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1ஆம் ஆண்டு அந்த காலகட்டங்கள்ல மாநில பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு நாம போராடணும், மக்கள்ல நின்னோம், அந்த மூவ்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பட்டியல் போடுவாங்க. 2வது அந்த மாநாடு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானம் போடுவாங்க. கிட்டத்தட்ட 15 தீர்மானத்துக்கிட்ட எல்லா கட்சிகளுமே போடுவாங்க. சின்ன லெட்டர் பேட் கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும், தேசிய அளவுல இயங்கக்கூடிய கட்சி வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானம் போடுவாங்க. இந்த தீர்மானமும் போடல. சோ இது கட்சி மீட்டிங்கே அவங்களுக்குள்ளேயே பேசினாங்க அப்படின்றது சொல்றது நீங்க அதாவது உங்களுடைய மிஸ்டேக்கை மறைக்கிறீங்க. இது விமர்சனம் கிடையாது, பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய காலங்கள்ல முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜய் இந்த பிரச்சனைய முழுமையாக பேசாதது மிகப்பெரிய தவறு. இது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு வகையா மாணவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இததான் எமினம் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணாரு. புரியுதுங்களா? நீங்க மறுபடியும் இது துரோகம் என்கிற பெரிய வார்த்தை இல்லை. இது உங்களுடைய குற்றச்சாட்டுனா அது குற்றச்சாட்டு தான்.
ஏன்னா வந்து இது மிகப்பெரிய மாணவர்கள் கிளைத்த துரோகம் என்றால் இவங்க எந்த இடத்துலயுமே அதை பத்தி பேசி இருக்காம இருக்கலாம், இல்ல பாஜக போன்ற கட்சிகளை ஆதரிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் நீங்க இழைக்கிறது துரோகம்னு சொல்றீங்க. ஆனா அந்த விஷயத்தையெல்லாம் இங்க தாவேகா எப்பவுமே பண்ணதும் கிடையாது, இன்னும் பண்ண போறதும் கிடையாது. அந்த அப்படி பாஜக போன்ற கட்சிகளையோ அவங்களுடைய கொள்கைகளையோ ஆதரிச்சா அந்த கட்சியில இருக்கிற மக்கள் இதுவும் ஒரு பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட போறாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான். இல்ல ஓகே, இருங்க ஒரு முன்தசீரா யார் பேசுறீங்க? முன்தசீர் தான் முன்தசீர். ஓகே, முன்தசீர் நீங்க கேளுங்க. இல்ல அஜய், நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்து கட்சி நபர்கள் கிட்ட தான் பேசுறாங்க, மக்கள் கிட்ட பேசுறாங்க. மக்கள் கிட்ட வந்து இப்போ உங்களுடைய கட்சியுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க போதும் கட்சிக்காரங்க தான். நேரடியா விஜய் போய் எல்லா மக்களையும் பேச போறாரான்னு கேட்டா இல்ல. உங்க கட்சிக்காரங்க தான் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தான், அவங்க தான் போய் சேர போறாங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்யூவை பத்தின ஒப்பீனியன் யார் கொடுப்பா? அவங்களே தன்னிச்சையா முடிவு எடுத்துப்பாங்களா, இல்ல உங்க கட்சி தலைவரா? உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்துக்கோங்க, இப்போ NEP எடுத்துக்கோங்க. இதுல கட்சியுடைய முடிவு என்ன, நிலைப்பாடு என்னன்றத முடிவு பண்ற இடத்துல யார் இருக்கா? அது எங்களுடைய தலைமை தான் இருக்கு. எங்களுடைய தலைமை தான் இருக்கு. அத வந்து விஜய் முடிவு பண்ணி விஜய் நேரா போய் ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் சொல்லுவாரா? இல்லங்க, விஜய் வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா அந்த விஷயம் இல்ல, அந்த விஷயத்த அவர் வந்து நீங்க சொல்றீங்க அவர் விளக்கலன்னு சொல்றீங்க. விளக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனால் அதற்காக அதை ஆதரிக்கிறார், அவர் செய்தது மாணவர்களுக்கு கிடைத்த துரோகம், இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் நீங்க சொல்றது. உங்களுக்கு மீது அந்த குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை அவர் விளக்கி சொல்லலையா, அந்த விட்டு அது குற்றச்சாட்டு. ஆமா, அத வந்து அடுத்த மேடைகள்ல அவர் மறுபடியும் அத இதே மாதிரி மக்கள் வந்து அதிகமாக நில்லுங்க. இந்த விஷயத்தை நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்ற ஃபுல்லா பேசி முடிக்கட்டும். அதாவது உங்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்டுதான் அந்த கட்சியினுடைய திருத்தங்கள் இருக்கும். அதாவது புதுசாக தொடங்கும் கட்சிகள் சில இடங்கள்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அந்த விஷயத்த எப்படி மாற்றணும்னா உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இப்ப நீங்க வைக்கிறீங்களா, இவர் இதை பத்தி இப்படி விளக்கி சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஓகே, அடுத்த மீட்டிங்ல வந்து ஓகே இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி மறுபடியும் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அடுத்த மீட்டிங்ல ஒரு நிமிஷம் முத்தசீர், ஒரு நிமிஷம். இது வந்து குற்றச்சாட்டு, இங்க துரோகம் மாதிரியான பெரிய வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னா இது துரோகம் தான். இப்போ உங்க விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்க குடுக்கற மாதிரி குடுக்கறாங்க, இவங்க வாங்குற மாதிரி லைக் என்ன சொல்லிருக்காங்க, அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இவங்க. இல்ல அவங்க வந்து கொடுக்கணும், அவங்க கொடுக்கல, ஆனா இவங்க உரிமையை வாங்கணும், இவங்க வாங்கலன்னு சொல்லி விஜய் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது என்னன்னா, இது திமுக வெர்சஸ் பிஜேபின்னு ரெண்டு கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை சொருக்கிறாரு. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய துரோகம். இங்க வந்து நிதி ஒதுக்காம இருக்குது, தேசிய கல்வி கொள்கை, இதெல்லாம் தமிழ்நாட்டோட பிரச்சனை, இது திமுக பிரச்சனை கிடையாது. திமுக அந்த இடத்துல நின்று கேட்டுட்டு இருக்கும் போது நீ இந்த ஸ்டெப்பு போடல, இதுல நீ தப்பா போட்டிருக்க அப்படின்னு நீ வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு தான் செய்யறாங்கன்னு சொல்ற நீங்க இதுவரைக்கும் ஒன்றிய அரசை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க? கேட்கிற ஒரு தமிழ்நாட்டோட மொத்தமா இருக்கிற ஒரு பிரச்சனை, நாளைய தலைமுறைக்கான படிப்பு பிரச்சனை, அது அந்த நிதியை தராத ஒன்றிய அரசை எதிர்த்து கேட்கறது திமுக மட்டும்தான். தாவேகா வந்து நேற்றைக்கு தான் வந்து அவங்க வந்து இது திமுக வெர்சஸ் பிஜேபின்ற மாதிரி சுருக்கி துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர இதுல தாவேகா என்ன பண்ணிட்டு, நீங்களே சொல்லுங்க, அது துரோகமா துரோகம் இல்லையா? இதையும் சேர்த்து இது பண்ணிடுங்க, அட்ரஸ் பண்ணிடுங்க. இருடா, இப்போ இதே விஷயத்த ஸ்டேஜ்ல பேசினது கூட இது குறித்தான விஷயம் பேசணுன்றதுக்காக பேசல, அது திமுக பாஜக அப்படின்னு பேசணுன்றதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை எடுத்து வச்சாரே தவிர்த்து மத்த எங்கேயுமே அவர் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கவே இல்லை. அப்ப இது துரோகம் தானே? இது இல்ல, அது உங்களுடைய பார்வையில இருந்து மேபி அது உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனா அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றது திமுக மீதையும் இங்க இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. மக்கள் மீதான பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால அதையும் சேர்த்து அட்ரஸ் பண்றதுக்கு தான் மொத்தமா ரெண்டு கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்க வந்து ஏதோ இவர்களை மட்டும் எதிர்க்கணும், இல்ல பிஜேபியை மட்டும்தான் தாவேகா எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் அது இல்ல விஷயம். கேள்வியுமே அது கிடையாது. நீங்க திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்கன்றது கேள்வி கிடையாது. அதே மாதிரி நீங்க திமுகவை மட்டும் எதிர்க்க கூடாதுன்றது இங்க விஷயம் கிடையாது.
இந்த என்இபி குறித்து அவங்க பேசினது என்னன்றதுதான் கேள்வி. சோ நீங்க அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்குமே தவிர்த்து, இங்க யாருமே ஏன் திமுகவை நீங்க கேள்வி கேட்கிறீங்க? எதுக்கு நீங்க எதிர்த்து பேசுறீங்க? அப்படின்ற கேள்விய இங்க முன்வைக்கவே இல்ல. பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டும் அவரு கருப்பு ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் அதை ஒன்றாக சாஜி எல்லாம் கேட்டதை ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அஜய் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து மேடையில பேச வச்சிங்களா? அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த விஜய் படிப்பகம் அதை வச்சு கட்டுறாங்க, அது மூலமா வந்து நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த 2 பெண் குழந்தைங்க பேசுனாங்க. சரிதானே? இருக்கீங்களா அஜய்? ஆமா பேசுனாங்க. ஆமா பேசுங்க. சரி, சூப்பர். எஸ்எஸ்ஏ ஃபண்டு இப்ப நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு நம்மளுக்கு தராம இருக்குல்ல, அது எந்த ஃபண்டு தெரியுமா அஜய்? நீங்க ஒன்னும் தப்பு இல்ல, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, நானே சொல்றேன். இல்லங்க அது இல்ல எஸ்எஃப்ஐ ஃபண்ட் அவங்க தராம அத எஸ்எஸ்ஏ ஃபண்ட்னா என்ன? இருக்கிறாங்களா? தராம இல்லங்க, அவங்க தராம. எஸ்எஸ்ஏ ஃபண்ட்னா என்னன்னு கேக்குறேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நானே விளக்கமா சொல்றேன். அஜய் நீங்களே சொல்லிடுங்க. எஸ்எஸ்ஏ ஃபண்டுனா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றதுல இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் மூலமாகவோ இல்லை கோச்சிங் சென்டர்ஸ் மூலமாகவோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய புத்தகம் இல்லை படிக்கிறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் செய்யறதுக்காக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதுக்கு கீழே கொடுக்கப்படுற ஃபண்டு 2500 கோடி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்றாங்க. இப்ப நீங்க 2 குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து மேடையில பேசுனீங்க. இப்ப 2500 கோடின்னா எத்தனை குழந்தைங்களோட பணம் அது? அத வாயை திறக்கலன்னா நீங்க துரோகம் தானே பண்ணிருக்கீங்க. புரியுதா அஜய்? இல்லைங்க, நீங்க மறுபடியும் துரோகம்ங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் புரியாம வீசிட்டீங்களா? இல்ல வேணும்னே உங்களுடைய திமுக நெரேட்டிவ் இதுவான்னு எனக்கு புரியலைங்க. அதை ஏன் துரோகம் சொல்றோன்றத நான் ஒரு சின்ன இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போ இந்த மேட்ரு குறித்து அவரு வாய் திறந்து பேசல அப்படின்றதெல்லாம் கூட இங்க பிரச்சனை இல்லை. ஆனா அவர் இந்த பிரச்சனையை எப்படி மடை மாற்றிட்டு போனார்னா, இந்த காசை கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, வாங்க வேண்டியது இவங்க உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு போனார்ல. இப்போ இதுல நாடகம் ஆடுறாங்க அப்படின்னாக்கா அது எதை குறிக்குது? இல்ல நீங்க இது என்ன நீங்க டைல்யூட் பண்ண பாக்குறீங்க? இல்ல மறுபடியும் நீங்க அதுல அவர் ஒரு வார்த்தை இந்த இஷ்யூவோட இன்டென்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டென்ஸை டைல்யூட் பண்ற வேலையை தான் அவர் பார்த்திருக்காரு. அதனாலதான் இதை துரோகம்னு சொல்றோம். சரி, ஓகேமா, நீங்க திமுகவோட இணைஞ்செல்லாம் எதுவும் பண்ணிருக்க தேவையில்ல. இந்த மேட்டர்ல எங்களுடைய எதிர்ப்பை நாங்க பதிவு செய்யறோம் அப்படின்றதையோ இல்ல அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்தையோ அவங்க பண்ணியிருந்தா ஓகே ஃபைன். இதே தாவேக்கா இந்த பிள்ளைகளுக்கான வேலையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் திமுக வெறுப்பு இருக்கு அது இருக்குன்றதை தாண்டி தமிழ் நாட்டு மக்களுக்காக அவங்க பேசியிருக்காங்கன்னு நாங்களே சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனா அது அவங்க ஏதோ 2 பேர் விளையாண்டுக்கிறாங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது எதன் அடிப்படையில? இல்ல அது 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 என்னத்துக்கான வழிவகை செய்யும் அது? ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியுமா? கட்சி தான் லீகலா பண்ண முடியும். ஓகே, கட்சி இதை எவ்வளவு நாளா லீகலா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல கட்சி லீகலா பண்ணதாங்கிறது அதற்கான விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்கீங்களா? இல்ல தெரியல, நான் ஃபாலோ பண்ணல. ரைட், சரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு தெரியல, சரிங்களா? இதுதான் சரியான வார்த்தை. இத கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இங்க ஹேஷ்டேக் போடுறது என்ன பண்றாங்கன்னு அதையும் கிளியரா எடுத்து போடுங்க. நம்ம எடுத்து போடுவோம். வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இத முடிச்சுக்கிறேன். இங்க ஹேஷ்டேக் போடுறதுன்றது கட்சியுடைய ஆதரவாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அதுக்கும் இதுக்கும் கொண்டு போய் சம்பந்தப்படுத்தி என்னமோ சிஎம் உட்கார்ந்து காலைல எந்திரிச்சதுல இருந்து ஹேஷ்டேக் அடிச்சு தள்ள மாதிரி உட்கார்ந்து பேசுறாங்க. அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு நான் உங்களுக்கு கூடுதலா ஒரு தகவலையும் சொல்லிடுறேன்.
இந்த ஹேஷ்டேக் போடுறத ஒரு காமெடி விஷயமா பேசுறீங்களா? இதே தமிழ்நாட்டுல 12 மணி நேர வேலை அப்படின்னு கொண்டு வந்தப்போ இதே ஹேஷ்டேக் தான் அந்த ஜிஓவியை ரிட்டர்ன் பண்ண வச்சது. சரிங்களா? அதனால இங்க இந்த எல்கேஜி குழந்தை மாதிரி யூகேஜி குழந்தை மாதிரி இந்த ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்கன்னு சொன்னதே ஒரு பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட். அண்ணே இதுல ஆடடா நான் ஒண்ணு மட்டும் இது பண்ணிக்கிறேன், ஒரு செஷன் மட்டும் அவரோட இது பண்ணிக்கிறேன். அஜய், இப்போ அந்த நிதி நமக்கு வராததுங்கிறது திமுக பிரச்சனையா தமிழ்நாட்டோட பிரச்சனையா? இல்ல அந்த நிதி வராதது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தாங்க. அதுதான் எங்களுடைய கொள்கை பலப்பு செயலாளர்களும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பரப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயத்த இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி சொன்னாங்க. இல்ல கருப்பு நான் ஸ்டார்ட் பண்ண விஷயத்த முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அஜய், என்இபி 2020 வந்துச்சு, கரெக்டா? ஆமா, கரெக்ட். இப்ப திமுக எதிர்க்காம இவங்க 2 பேரும் கொல்ல கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னாரு, சரியா? என்இபி 2020 வந்த அப்புறமே இங்க நிறைய ஸ்டேட்ல என்இபி அமல்படுத்திட்டாங்க, சரியா? தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அமல்படுத்தல. அப்ப என்இபியை நாங்க எதிர்க்கிறோம், இங்க அமல்படுத்த மாட்டோம். அமல்படுத்தாதனால இப்ப இங்க இருக்கிற என்ன பிரச்சனை, ஏன் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணோம்னா, அமல்படுத்தாம நீ இருக்கிறியே, அதனால உனக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்டு தர மாட்டேன். இப்ப ஃபண்டு தர மாட்டேன்னு அவன் பிளாக்மெயில் பண்றான். பிளாக்மெயில் பண்றவனை கேட்கணுமா, நீ கள்ள கூட்டணி வச்சிருக்கிற, கள்ள கூட்டணி வச்சிருந்தா நாங்க ஏன் 2020 இருந்து அமல்படுத்தாம இருக்கோம்? எப்பயும் அமல்படுத்திருப்போமே. நீ எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கிறான், நீ ஒத்துக்க மாட்டேன்னு தானே அவன் காசை பிடிச்சி வைக்கிறான். புரியுதா? புரியுதுங்க. 2020 நீங்களும் ஆட்சியில இருந்தீங்க. 25 வரைக்கும் வேற யாரும் ஆட்சியில இருந்தாங்களா? மறுபடியும் சொல்றேன் 2020 அந்த பில்லு பாஸ் ஆகுது, 21 தான் எல்லா ஸ்டேட்லயும் அமல் ஆகுது. 21 இருந்து நம்ம அமல்படுத்தல. ஏன்னா எஜுகேஷன்ன்றது ஒண்ணு எப்படி தெரியுமா, குறுக்கால மிட்டம் டெஸ்ட்ல அமல்படுத்த மாட்டாங்க. மார்ச் ஏப்ரல்ன்ற பினான்சியல் இயர்ல எஜுகேஷன் இயர்ல தான் அமல்படுத்துவாங்க. 2021 தான் எல்லாரும் இங்க அமல்படுத்தினாங்க. நம்ம இங்க அமல்படுத்தல, நம்ம வேண்டான்னு ஒத்துக்கிட்டோம். நம்ம வேண்டாம், எங்களுக்கு என்இபி வேண்டான்னு சொல்லியாச்சு. சொன்னதுனால நம்மளுக்கு ஃபண்டு தர மாட்டான். ஃபண்டு தராம இருக்கிறவன் இப்ப அவன் தப்பா, இல்ல அமல்படுத்தாம 4 வருஷமா ஸ்டான்ச்சா நிக்கிற எங்க தப்பா? நீ யார் பக்கத்துல இல்லைங்க, நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குற்றச்சாட்டுல கொண்டு வந்து வைக்கிறீங்க. இங்க இல்ல எனக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற கரெக்டா கேட்டனா இல்ல நான் தப்பா கேட்டனா? இல்ல நீங்க கரெக்டா கேட்டீங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். சொல்லுங்க அஜய், நீங்க சொல்லுங்க. சரி. இல்ல நீங்க எல்லாத்த குற்றச்சாட்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற இடத்துல வைக்கிறீங்க. ஆனா அதை தாண்டி தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் அவரு அந்த இதுக்கு கொண்டு வர்றாரு. அந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப 5 செகண்ட் மட்டும் கொடுங்க. இருங்க 5 செகண்ட். அதேதான் இதுதான் பேச வர்றது என்னன்னு புரியாம போயிடும். அதனாலதான் நான் கருப்பையும் சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்க. நான் கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மியூட்ல இருந்துக்கிறேன். இல்ல அஜய் என்னன்னா இப்ப ஹேஷ்டேக்னு ஒரு மேட்டரை பேசினாரு. எந்த ஹேஷ்டேக பேசினாரு? மும்மொழி கொள்கைன்னு சொல்லி தானே அவர் பேசினாரு. வேற ஏதாவது சொல்லி பேசினாரா? அவர் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நீங்க ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா அவரு ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறதுன்னு சொல்றது இங்க ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் ஹேஷ்டேக் நடக்கல, இங்க நிறைய விஷயம். அவர் என்ன சொன்னாருன்னா, குழந்தைங்களுக்கு பணம் தராம எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்க அப்படின்னாரு. நாங்க என்ன சொல்றோம்னா 2020 என்இபி கொண்டு வரும்போது திமுக அதை ஏற்கல, சரியா? அதுக்கப்புறம் நாங்க அமல்படுத்தாம எஜுகேஷனை நாங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு எங்களோட 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எஜுகேஷனை இந்த ஸ்டேட் இதுக்கு வர நீங்க சொன்னீங்கல்ல சட்ட போராட்டம், அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்இபி ஏற்க மாட்டோம்னு பில்லு பாஸ் பண்ணி அமிச்சிட்டோம். பில்லு பாஸ் பண்ணி அமிச்சது கவர்னர் வச்சுட்டு இருக்கான்.
சரியா? இன்ன வரைக்கும் நாங்க அமல்படுத்தாம உட்காந்துட்டு இருக்கோம். அமல்படுத்தாம இருக்கிற ஒரே காரணத்தினால உனக்கு தர வேண்டிய நியாயமா தர வேண்டிய காசை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான். அவன் பாசிஸ்டா இல்லையா? அவனை எதிர்க்கணுமா கூடாதா? அவனை ஓப்பனா உங்க உங்க அண்ணன் பேசியிருக்கணுமா கூடாதா? இல்ல அதை கண்டிச்சு ட்விட்டு அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது அதை கண்டிச்சு வந்து ட்விட் போட்டிருக்கிறாரு, அவருடைய அறிக்கைகள்ல கொடுத்திருக்கிறாரு. இல்லங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை இது வந்து இல்ல இது இப்பதான் நீங்க அவரு பேசின பாயிண்ட் நீங்க உன்னிப்பா இங்க கவனிக்கணும். நீங்க இங்க தவற விட்டுறாதீங்க. அஜய், நீங்க சொன்னதே தான் சொல்றேன். இது இவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த ஸ்டேட்டோட எதிர்காலத்தோட பிரச்சனை. குழந்தை மாதிரி ட்விட்டர்லயா அறிக்கை கொடுக்கறது? இது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதுக்கு? இல்லங்க, நீங்க சொல்றதுக்கு நான் வரேன். நான் நீங்க சொல்றத மறுக்கவே இல்லை. இது சின்ன பிரச்சனை கிடையாது. இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலம். இப்ப நீங்களும் உங்க வீட்டுல முதல் பட்டதாரி, நானும் முதல் பட்டதாரி. நம்ம எல்லாம் இப்பதான் படிச்சு வரோம். நம்ம மாநிலமே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் நிறைய பட்டதாரிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேட் டெவலப் ஆனது எதனால? எஜுகேஷனால. அதுக்கே ஒரு ஆபத்து வருது. அடுத்து யூஜிசியும் இருக்கு. யூஜிசி எல்லாம் விஜய்க்கு தெரியுமானே தெரியல. நம்ம ஸ்டேட்ல படிச்சவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து செல்லாது, நீ இத ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் அவன் ஒரு கொடுத்திருக்கான். இது வந்து இந்த ஸ்டேட்டோட பிரச்சனை. இத போய் ட்விட்டர்லயே நம்ம பேசணும். மாமா, நான் விட்டு போல, இதுலயே தான் ஸ்டிக் பண்றேன், இதுலயே தான் நிக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனைய இவ்வளவு பெரிய பிரச்சனைய போயும் ட்விட்டர்ல இது பண்றாரு. ஒரு படம் நடிக்க போறாரு. எனக்கு வந்து அவர் பாக்குற படம் முக்கியம், அவர் நடிக்கிற படம் முக்கியமா இல்ல நம்ம எதிர்காலம் முக்கியமா? ஏன்னா இவங்களுக்கும் சேர்த்து நான் பேசுறேன் அஜய். நம்ம எல்லாரும் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அடுத்து படிக்கணும். நம்ம மாநிலத்தோட பிரச்சனை போய் ட்விட்டர்லயா எதிர்ப்பு எப்படி ட்விட்டர்ல தெரிவிக்க முடியும்? சின்ன யூகேஜி எல்கேஜி குழந்தைங்க ட்விட்டர்ல ஒரு ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி நீங்க உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு, ஆனா நீங்க கேக்குற கேள்வி வந்து, அதாவது இதுவரைக்குமே அரசியல் இல்ல, இதுவரைக்குமே ஒரு போட்டி போடாத ஒரு கட்சியை பார்த்து நீங்க ட்விட்டர்ல தான் இல்ல அவங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க. இதற்கு முன்னாடியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க தான் இப்ப எதிர்கட்சி. அடுத்த 11 மாசத்துக்கு நீங்க தான் எதிர்கட்சி அஜய். கொஞ்சம் பொறுப்பா பேசுங்க. சாஜி ப்ரோ, நீங்களே வந்துட்டீங்க. ஓகே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் தான் மியூட் போட்டேன். ரொம்ப நேரமா 1 to 1 போய்கிட்டு இருக்குது. அஜய் என்ன பேசுறாரு அப்படின்றது பொதுவாகவே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிற சந்தியா தோழர், அறிஞர் தோழர், மியூ தோழர் 3 பேரும் பேசட்டும். சந்தியா தோழர் பேசுங்க. நன்றி தோழர். துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல அஜய்? துரோகம்னா என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ நமக்கு வந்து ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இந்த நான் எக்ஸ்ட்ரா இந்த மெடிசன் கொடுக்குறேன், நான் நாட்டு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதியை முட்டை விட்டு அதை வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த நோயாளியை அடிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் துரோகம். எக்ஸாம்பிள், ஒரு கிட்னி ஸ்டோனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நெய் தடவி அதுக்குள்ளே இருக்கிற கல்லை நான் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டோனை பெருசாக்க விட்டு அவங்க கடைசியாக அந்த ஸ்டோனை ஆப்ரேட் பண்ண கூட முடியாமல் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் சாதாரணமாக ஒரு யூட்ரோஸ்கோப்பில் எடுக்கிற வேண்டிய விஷயத்த ஆப்ரேட் பண்ணி கூட எடுக்க முடியாத அளவுக்கு போய் அந்த பேஷண்ட் சாகிற அளவுக்கு பண்ணுறாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் துரோகம். அந்த மாதிரி ஒரு மடைமாற்ற வேலையை தான் விஜய் பண்ணுறார். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அதை வந்து மடைமாற்ற வேலையை தான் விஜயும் அவர் சார்ந்த கட்சியும் பண்றாங்க. ஏன்னா இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கை வந்து நீங்க வந்து 2 கட்சி மோதல் அப்படின்ற விஷயத்த இந்த டைம் மட்டும்தான் அப்படி கொண்டு போயிருக்கீங்க. இது பிஜேபி வர்சஸ் டிஎம்கே. ஏன்னா நம்ம இந்த கோபேக் மோடியோ இல்லை கோபேக் நேருவோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எப்பெல்லாம் இந்த கல்விக் கொள்கை இந்த ஹிந்தி திணிப்பு நடக்குதோ அப்பெல்லாம் அண்ணா, நீங்க சொல்றீங்க தெரியுமா முன்னோடி, அந்த அண்ணாவே கோபேக் நேரு சொன்ன ஆள் தான். நீங்க அப்ப இதை வந்து நீங்க ஏளனப்படுத்துனீங்கன்னா அண்ணாவை ஏளனப்படுத்தின மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த என்இபி இருக்கு தெரியுமா? இப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம், அவங்கள மட்டும்தான் வந்து இது வந்து படிக்க விடாமல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து பார்ஷியலாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்இபி. அது வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 5+3+3 அந்த டேர்ம் வந்து எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி தெரியாது, ஓகேவா? இப்போ அவங்க 5ஆவதுலேயே அந்த ஹிந்தி பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கூட. அப்போ
அங்கேயுமே ட்ராப் அவுட்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் என்இபியோட இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம காசு வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைங்கள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது அதில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே வாங்கினாதான் பாஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. அது ஹிந்தியில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அந்த பர்சன்டேஜ் வாங்கினாதான் அடுத்த கிரேட் போக முடியும் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக பிள்ளைய படிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அது ஸ்ட்ரெயினாக தான் போய் முடியும். இதெல்லாம் தான் நம்மளோட மக்கள் பிரச்சனை. இதை தான் வந்து விஜய் பேசியிருக்கணும். அதை இல்ல பேசல. இத அவர் தாவேக்கா எந்த இடத்துலயுமே நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க ரிப்ளை பண்ண வேணாம். இதுதான் விஜய் பேசியிருக்கணும்னு நாங்க மக்கள் சார்பா எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்து இப்ப கட்சி சார்பா நான் பேசல, நான் ஒரு மதரா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்ன தொடர் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கட்சி சார்பா எதிர்பார்க்கல அப்படின்னா நீங்க என்ன நான் மெம்பர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எதுவுமே சொல்லலையே. அஜய் மீட்ல இருங்க. அஜய் மீட் நீங்க நிறைய பேசிட்டீங்க. ஒரே நிமிஷம் மீட்ல இருங்க. இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க மட்டும் பேசிக்கிட்டோம். சந்தியா தோழர், நீங்க அவங்க போடுற எமோஜி எல்லாம் நீங்க மைண்ட் பண்ணாதீங்க, நீங்க பேசுங்க. அதுதான் நான் ஒரு சாதாரண ஒரு மக்களா தான் இதை எதிர்பார்க்கிறேன். அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இல்ல இது வந்து ஒரு கட்சி சார்ந்த மேடை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த மடைமாற்று அரசியலை தான் பண்றாரு. அவர் வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனை வருதோ அந்த டைம்ல அந்த மக்களை வந்து ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி அந்த பிரச்சனையை நோக்கி அந்த மக்கள் போகாத அளவுக்கு ஒரு மடைமாற்று அரசியல் தான் இவர் பண்றாரு. அவ்வளவுதான் அவர் பண்ற துரோகம். அவ்வளவுதான் தோழர். நன்றி 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 தோழர், நன்றி. யூசுப் ஒரே ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் நான் அஜய்கிட்ட. நண்பா இப்ப எனக்கு ஒரே 2 கேள்வி தான் நண்பா அஜய் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் போயிட்டு ஸ்ட்ரைட்டா குருவி படம் மாதிரி போய் அங்கே இதுக்கு மத்திய அரசு கிட்ட போயிட்டு வந்து சண்டைலாம் போடணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து வரி தரல, இது நிதி தரல, அதனால நாங்கள் வந்து ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு இவருக்கு என்ன பயமா? அதுதான் எங்களோட கேள்வி. ஏன் டைரக்டா இவர் வந்து எதிர்க்க மாட்டாரு ஒன்றிய பாஜகவை? இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஹேஷ்டேக் விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசியிருந்தார்ல. இப்போ நாங்க வந்து மோடி எதிர்க்கிறோம், என்இபியை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசோட இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம், அதனால நாங்கள் கெட் அவுட் மோடின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றோம். இதை வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கு அண்ணாமலை என்ன பண்றான்னா, கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றான். இப்போ எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ சம்பந்தமே இல்லாம நீங்க கெட் அவுட்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போடுறீங்க. நீங்க யாருக்கு போடுறீங்க? நீங்க யாரை தான் எதிர்க்கிறீங்க? அப்ப நீங்க அதை தெளிவா சொல்லுங்க. அப்ப நீங்க ஹேஷ்டேக் போடுறது விளையாட்டுனா அப்ப டிவிகே ஃபார் டிஎன்னு 3வது நாள் நீங்க என்ன போட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? அப்போ உங்களுக்கு டிவிகே ஃபார் டிஎன்னு போட்டு விளையாட டைம் இருக்குன்னா அப்போ பாஜகவை எதிர்த்து ஒரு ஹேஷ்டேக் உங்களால போட முடியுமா? நீங்க ஏன் போட மாட்டீங்க? விஜயை போட சொல்லுங்க கெட் அவுட் மோடின்னு. நீங்க ஹேஷ்டேக் வந்து நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். அங்க 2 விஷயம் நடக்குது. 2 ஹேஷ்டேக் வருது. சொல்லுங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின். சரி, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்க்கிறோம், மத்தியில ஒன்றிய அரசாக இருக்கிற பிஜேபியும் எதிர்க்கிறோம். இது 2மே சேர்த்துதான் அங்க வந்து ட்ரெண்டே ஆகுதே தவிர இங்க அது வந்து என்டிகே ஓடுது. ஒன்றாக வாய்ஸ் சரியா கேட்கல. ஒன்றாக நெட்வொர்க் பாத்துக்கங்க. அந்த 2 பேரையும் சேர்த்துதான் கேக்குறாங்க. 2 பேரையும், அதாவது தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை கேட்கிற விதமாக ஸ்டாலினை கேக்குறாங்க, மத்தியில நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக கேக்குறாங்க. ஆனா இல்ல, இன்னைக்கு அதே இடத்துலதான் யாரு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல கருப்பு பெலூன் விட்டவங்க இங்க இருந்தாங்க. இதே ஈஷா யோகா மையத்துக்கு அமித்ஷா வந்திருக்கிறாரு. அவரை எதிர்த்து இன்னைக்கு யாருக்குமே வந்து பெரிய அளவுல வந்து கருப்பு கொடியோ கருப்பு பெலூனோ யாருமே விட காணுமே. போயிருக்காங்க. யார் விட்டுருக்காங்க? காட்டிருக்காங்க. போயிருக்காங்க. எங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் போராட வேண்டியதானே? யார் தடுத்தா? நாங்க தான் பண்ணல. உங்களுக்கு தான் போய் பண்ண வேண்டியதானே? நீங்க தான் எதிராளிகள் தானே. நீங்க ஏன் இன்னைக்கு அவருக்கு கருப்பு கொடி காட்டல? இல்ல அஜய், ஒரு செகண்ட் இருங்களேன். நீங்க இந்த ஹேஷ்டேக் மட்டும் நீங்க கெட் அவுட்னு பொதுவா போட்டிருக்காரு. ஏன் போட்டாருன்னா, ஒன்றிய அரசையும் எதிர்க்கிறோம், மாநில அரசையும் எதிர்க்கிறோம். இந்த பிரச்சனைக்காக மாநில அரசை எதிர்க்கிறோம், அந்த பிரச்சனைக்காக ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம். இப்ப மேடையில் என்ன பண்ணிருந்தோம்? என்இபி விஷயத்துல ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம், கட் அண்ட் ரைட்டா எதிர்க்கிறோம். மாநில அரசுகள் மேல இந்த விமர்சனங்கள், வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா ஓகே, 2 பேருக்கு சேர்த்து கெட் அவுட் போடுறோம்னு மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு.
கெட் அவுட்னு புது ஒரு டேக போட்டு 2 பேருக்கு நாங்க கெட் அவுட் சொல்றோம்னு சொல்லிட்டு மேடையில போய் ஏறி என்இபி பிரச்சனை இல்ல, ஒன்றிய அரசும் சரியா செயல்படல, மாநில அரசும் சரியா செயல்படல, 2 பேரும் கள்ள கூட்டணி போட்டு ஏமாத்துறாங்கன்னு பேசுனா அதை துரோகம்னு சொல்லாம என்ன சொல்றீங்க? இல்ல இன்னொரு கேள்வி எனக்கு ப்ரோ ஒரு செகண்ட் ஹக்கி இது சேர்த்துக்குங்க. அவங்க வெறும் கெட் அவுட் தான் போட்டாங்களே தவிர்த்து கெட் அவுட் மோடினோ கெட் அவுட் ஸ்டாலினோ எல்லாம் போடல. அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணது வந்து என்டிகே பாய்ஸ். ஸோ என்டிகே உடைய இதை நீங்க எடுத்துக்காதீங்க மிஸ்டர் அஜய். ஓகே, ஒரே நிமிஷம் அஜய். அறிஞர் தோழர், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஏன்னா எனக்கு உங்க இல்ல யூசுப் இல்லண்ணா, இப்போ அவர் வந்து சொல்றாரு நாங்க 2 பேரையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி, மத்தியில நமக்கு வந்து நிதி தரலன்னு சொல்லி அவங்கள எதிர்க்கிறோம். ஓகே, இப்போ நீங்க தமிழ்நாட்டை வேற ரீசனுக்காக எதிர்க்கிறீங்க. அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒன்னா கொண்டு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அஜய்? இப்போ நீங்க இந்த பிரச்சனைக்காக நீங்க ஒன்றிய அரசு எதிர்க்கிறீங்களா இல்லையா? அத பத்தி மேடையில என்ன பேசுறீங்க? எதிர்க்கிறதுனால இல்லைங்க. நீங்க வந்து அதாவது 15 நிமிஷம் மொத்தமா பேசினாரு. 15 நிமிஷத்துல இந்த எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. வேற என்னங்க பிரச்சனை? வேற என்ன அவருக்கு வேற என்ன பெரிய விஷயமா தெரியுது அதுல? இதோட பெரிய விஷயம் இருக்கா அவருக்கு அங்க பேசுறதுக்கு? இல்ல, இங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. இங்க வந்து ஜாக்ஜியோ நில்லுங்க, அந்த அவர்கள் இயக்கம் வழியாக போராட்டம் நடக்குது. போக்குவரத்து கழகத்துல வந்து நிறைய அங்க இருக்கிற பணி ஓய்வு ஊதியம் கொடுக்காததுனால பிரச்சனை நடக்குது. இன்னும் வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், அந்த பெண்களுக்கு ஒன்னொன்னா போலாமா? ஒன்னொன்னா போலாம். ஐயோ அஜய், ஒன்னொன்னா போலாம். போக்குவரத்து தொழிலாளர் பணி, ஒரே நிமிஷம் அரிய போக்குவரத்து தொழிலாளர்னு ஒண்ணு பேசிட்டு அப்படியே போக கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இங்கதான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான டேட்டா எங்கேயுமே கிடையாது. அப்படி ஏதாவது டேட்டா இருந்தா எடுத்துட்டு வந்து பேசுங்க. தெளிவா உட்கார்ந்துட்டு நெரேட்டிவ மாத்துறான் அவன். யாரும் யாரையும் ஆஷா பேசாதீங்க. இது வந்து ஸ்பேஸ் டெக்கோரமோட கொண்டு போனோம். மியூ மீன் வச்சு தயவு செய்து பாத்துக்கோ. மாத்திரம் கீத்திரம் எப்படி எடுத்துட்டு போவானா நம்ம மேட்டர். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைங்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுங்கிறது போங்காட்டம். அப்படியே இந்த மாதிரியான எந்த பெரிய தரவும் கிடையாது. ஆனா இந்தி திணிப்புங்கிறது இப்ப கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கிறான். எப்படி பாத்துட்டு இருக்கிறான்? புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில, அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில பணம் தரமாட்டான். அதாவது மாணவர்கள் கல்விக்கான பணத்தை தரமாட்டான்னு சொல்றது கண்ணு முன்னாடி நிக்கிற பிரச்சனை. அதை பத்தி பேசாம இல்ல அது விட வந்து திமுக பிரச்சனைன்னு பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். சரி, இதற்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்கல்ல, அதை எதிர்த்து வந்து பேசுவோம். அதை எதிர்த்தும் பேசல. அதுவும் வந்து மாணவர் பிரச்சனை அவருக்கு தெரியல போட்டிருக்கு. அது திமுக பிரச்சனை அப்படின்னு விஜய் வந்து நடத்திட்டு இருக்கா. அப்படி போட்டிருக்கு. விஜய்க்கு என்னன்னா RSS கொடுக்குற ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்துற மாதிரியான போக்குதான் இருக்கே தவிர, ஒன்றிய அரசு இங்கு இந்தி திணிப்பு பண்ணுது, புதிய கல்விக் கொள்கைன்னு மாநிலத்தோட கல்விக் கொள்கையில கை வைக்குது, மாணவர்களோட கல்வியை படிக்கிறதுக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வுன்னு சொல்லுது, விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி குலக்கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த வேலை செய்யுது. இப்படி தொடர்ந்து வந்து எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரச எதிர்த்து பேசவே முடியாம 2 பேர் வந்து செட்டிங் போட்டு இருக்கிறாங்கன்னு பேசுறதுங்கிறது எவ்வளவு வந்து கற்பூரித்தனமான அரசியல் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்காங்க. அதிமுகவே காரி துக்கம் இருக்கு. இப்படி ஒரு விஜய் வந்து தன்னுடைய அரசியல் அறியாமையில RSS கொடுக்குற அஜெண்டால 2 பேரும் செட்டிங் போட்டு அவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு வந்து கற்பூரித்தனமானது நீங்க பாத்துக்கங்க. நீங்க வந்து டேட்டா, அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுல அந்த டேட்டாவே இல்லைன்னு சொன்னீங்க. 2022 அதாவது
2022 தாண்டி 2020 தாண்டி 2022 டேட்டா இருக்கு. அதுல இருந்து 4000க்கு மேலக்கான பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. இன்னைக்கு வந்து அதுவே 7000 6900 சம்திங் அந்த அளவுல மாறி இருக்கு. அப்போ அதற்காக இந்த அரசுகள் அஜய் எந்த அஜய் நடவடிக்கையும் அஜய் எடுக்கிறது அஜய் கிடையாது. சாரி சாதிய சாரி சாரி நில்லுங்க. அஜய் ஒன் இல்ல செகண்ட். அவர் சொன்னாரு. ஆஹா. இல்ல அவர் இப்ப இந்த சொன்னதுக்கு இப்ப அவர் மாறி சொன்னதுக்காக நான் இருக்குன்னு சொல்றேன். 2023க்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு டேட்டா ஒண்ணு பாத்திருக்கீங்களா? உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், எனக்கு அந்த லிங்க கொடுங்களேன். ஓகே, நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ஏன்னா நான் கண்டிப்பா நானு எடுத்துட்டு வரேன். நீங்க கையில இல்ல 2023க்கு வரைக்கும் இருங்க 2023ல ரிலீஸ் பண்ண 2022 டேட்டா வரைக்கும் தான் எனக்கு வந்து அபிஷியல் சைட்ல கிடைக்குது. எனக்கு அதுக்கப்புறம் இருக்கிற இது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை பார்த்து கொஞ்சம் டேட்டா இல்லைங்க. கலெக்ட் பண்ணிக்குவேன். அது 2023ல இல்லைங்க, 2022க்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல இருக்கிறதையும் 2022 காலகட்டத்துல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2000ல இருந்து 3000 கேஸ்கள் அதிகமா டேட்டா இருக்கு. சோ அந்த டேட்டா தான் நான் சொல்றேன். டேட்டா கொடுங்க. அஜய் அப்ப நீங்க சொல்றது வந்து ஃப்ரம் 2022 வரைக்கும் உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்கு. ஏன்னா 23ல ரிலீஸ் பண்ணதே 22ஓட டேட்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, அந்த காலகட்டத்துல இருக்கிற டேட்டா ஏன்னா ஒரு மட்டுமே தான் வருஷம் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முடிஞ்ச வருஷத்துக்கான டேட்டாஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப 23ல ரிலீஸ் பண்ணது 22க்கான டேட்டாஸ். சரியா? அது அவருக்கு இருக்கா நான் உங்ககிட்ட? இருக்குங்களா அஜய்? ஹலோ, கேக்குது பேசுங்க. அதான் அவர்கிட்ட டேட்டாஸ் இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அஹ், அவரு இந்த 6000 7000 கேசஸ் வித்தியாசம்ன்றாரு. நம்ம அப்படியே ஆன் ஸ்பாட்ல செக் பண்ணிக்கலாம். 6000 7000 கிடையாது, எனக்கு 4000ல இருந்து 6000 வரைக்கும் ஓகே டிஃபரெண்டா வந்து இருக்கு. அதாவது இல்ல 4000 இல்ல நான் எடுத்துட்டு வரேன். ஒன்றும் டேட்டா மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. 2023ல யாருக்கும் டேட்டா கொடுத்துருக்காங்களா? இல்ல அவர்கிட்ட இருக்கு. எது இருக்கோ அதை அவர் சொல்லட்டும். நானும் கொஞ்சம் எடுத்து பார்த்து அஜய் சீரியஸா இதை நான் உங்களை இது பண்றதுக்காக நான் கேட்கல. எனக்கு ஓகே தேவைப்படுது. இல்ல நான் நான் ஒரு எடுத்துட்டு வரேன். ஆர்டிகல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆர்டிகலுக்காக தேவைப்படுது. நீங்க அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். நான் எடுத்துட்டு வரேன். ஓகே அஜய் தோழர், நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் கீழே விக்னேஷ் அப்படின்ற தோழர் இருக்காரா, எனக்கு காட்ட மாட்டுக்கு. அவருக்கு மைக் வேணும்னு சொல்லி டிஎம் பண்ணியிருக்காங்க. பிளஸ் லிவிங் ஸ்மைலி தோழர், நீங்க பேசுங்க. இன்னைக்கு நடந்த அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா இருக்குல்ல, அதுல வந்து பல சந்தேகங்கள் குறித்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ஒட்டி பேசுங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து 2வது ஆண்டு. இவர் கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷம் நடக்குது. இந்த 2 வருஷத்துல இவர் வந்துட்டு மக்கள், அதாவது அரசியல்ன்றது வந்துட்டு இவருக்கான அடிப்படை புரியுதான்னு தெரியல. மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒண்ணுக்காவது இது வரைக்கும் ஒரு ரோட்ல நின்னு இருக்காரானா? இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்குமான பிரச்சனை. ரொம்ப முக்கியமான 2 பிரச்சனை. 1 NEP, 1 டீலிமிட்டேஷன். இது வந்துட்டு சுத்தமா மாநில சுயாட்சி அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்கான முழு வேலையும் இதுதான். அதுக்கான செயல் திட்டம் தான் இது. இவர் வந்து தன்னோட கட்சியை ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் சொன்னார். தமிழ் தேசியம் பேசுறதும் திராவிடம் பேசுறதும் இந்த மாநில சுயாட்சி தான். மாநிலத்தோட உரிமைகள், மாநிலத்தோட தன்னாட்சி முறை, ஆட்டோனமி, ஸ்டேட் ஆட்டோனமியே தான் இங்க போறது. அதுதான் தமிழ் தேசியமோ திராவிடமோ என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். இவர் அது 2மே தனது 2 கண்கள்னு சொன்னவர். அந்த 2 கண்ணையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு சுண்ணாம்பை தடவுறதா இவர் வந்து சைலண்டா இருக்காரு. அதுக்கான எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. இன்ஃபேக்ட் இங்க இருக்க மற்ற எல்லா கட்சிகளுமே இது வந்து தொடர்ந்து நீங்க எல்லாருமே சொல்றதுதான். இது ஏதோ டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி மாதிரி பாக்குறதே வந்து ஒரு அநியாயம். அதுவே பெரிய துரோகம் தான். அது மற்ற கட்சிகள்லாம் பண்றதும் துரோகம் தான். இவர் பண்றது ரொம்ப துரோகம். ஏன்னாக்கா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் கூட்டம் இருக்கு. இவர் சொன்னா இவர் கூட இப்போ இவர் ரோட்ல இறங்கினாலே கூட்டம் கூடிரும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இவர் சொன்னார்னா, இவருக்கு அடுத்த கட்டத்துல இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், அது இவரோட ரசிகர் மன்ற தலைவர்கள் யாராவது ரோட்ல நின்று ஒரு போராட்டம், NEP எங்களுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு வர வேண்டிய கல்விக்குரிய எங்களுக்கு உரிய நாங்க உரிமைப்பட்ட எங்கள்கிட்ட இருந்து வாங்கின எங்க டாக்ஸை, எங்களுக்கான டாக்ஸை திருப்பி கொடுன்னு மக்கள் கூட நின்று ஒரு போராட்டம், ஒரு கவர்னர் மாளிகை முன்னாடி ஒரு போராட்டம் எங்கேயாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்களா? இப்ப டீலிமிட்டேஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி பேசுனீங்களா? உங்களோட கொள்கையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை, அது ஏற்கனவே மலுமட்டையான கூட்டமா இருக்குது. அந்த மலுமட்டைத்தனமான கூட்டத்தை இன்னும் முடிஞ்ச வரைக்கும் இன்னுமே கூட நீர்த்து போக செய்ய வைக்கிறீங்க.
நீங்க ஒண்ணு பண்ணா, நீங்க ஒண்ணு செஞ்சா அது நல்லதா இருக்குன்னு உங்களை குருட்டுத்தனமா நம்புற ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், ஒண்ணு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு. அவங்க உங்க மேல வச்சிருக்க அந்த வெறித்தனமான பாசத்துக்காகவது, தமிழ்நாட்டோட ஃபியூச்சருக்காகவது ஒரு சின்னதா நீங்க ஒரு வேர்ட் நீங்க வந்து போராட வேணாம். நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே ட்விட்டர் தான். ட்விட்டர் அறிக்கை குடுக்குறது தான். ஒரு அறிக்கை NAP-யை சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டாடுறது மாநில உரிமை எங்களுக்கு முக்கியம்னு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஹார்ட்லி 2 நிமிஷம் ஆகும் அந்த போஸ்ட் போடுறதுக்கு. அத போட்டா கூட போதும். உங்க பசங்க அத புடிச்சுட்டு வேலை செய்வாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெட்டித்தனமா ஒரு கூட்டத்த ஏற்பாடு பண்ணி, அதுவும் வந்து பொதுமக்கள் கூட இல்லாம, தனியா ஏதோ ஒரு ஃபேன்சியான ஹோட்டல்ல ஏதோ கிளப் மீட்டிங் மாரி ஒண்ணு நடத்திட்டு, அதுல உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. சண்டை போடுற மாரி நடிக்கிறாங்களாம். இவங்க என்னமோ ஹேஷ்டேக் போர் நடத்துறாங்களாமான்னு என்னமோ உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுவா அரசியல்? இவர் பண்றது பச்சை துரோகம். மக்களை, அது குறிப்பா இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த விடாம, அவங்களோட உணர்வ, அவங்களோட அரசியல் புரிதல டைல்யூட் பண்ணி கேவலப்படுத்துற ஒரு ஜெனரேஷனையே அவர் சொல்றாரு. அது வந்து பெரிய துரோகம். மக்களுக்கு செய்யற துரோகம். இவர் மேல வெறி கொண்டு இவர் வந்து நமக்கு நல்லது செய்வார் நம்பக்கூடிய அந்த குருட்டு ஃபேன்ஸுங்களுக்கு அவர் பெரிய துரோகம்.